ஹாய் மக்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறோம்? சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். நாங்கள் 2 கிலோ அரிசியில் செய்ய போகிறோம். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு 400 கிராம் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சேர்த்தோடனே 10 கிராம் பட்டை லவங்கம் வகைகள், பட்டை வகைகள் 10 கிராம் சேர்த்துங்க. 1/2 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய் கீரி வச்சுது, அதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வதக்கிங்க. பொன்னிறமாக வதங்கினோடனே 1/2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வதக்கிங்க. 1 கப்பு தயிர் சேர்த்துங்க. 1 கப்பு தயிர் சேர்த்து அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. 2 எலுமிச்சம்பழம் சாறு அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. கொட்டை இல்லாமல் எடுத்து 2 எலுமிச்சை சாறு அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா 1/2 கிலோ தக்காளி சேர்த்து அதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினோன்னே 10 கிராம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா இதையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுங்க. 1 கிலோ கறி சேர்த்துங்க. 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கறி சேர்க்கணும். நான் 1 கிலோ சேர்த்துருக்கோம், நீங்கள் 2 கிலோ சேர்த்துங்க. நாங்கள் 1 கிலோ கறி சேர்த்துருக்கோம். 1 கிலோ கறி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுங்க. அந்த ஆயிலில் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துங்க. நாங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கு உங்கள்கிட்ட சால்ட் உப்பு இருந்தால் சேர்த்துங்க தேவையான அளவு. நல்லா ஆயிலில் ஒரு 10 நிமிஷம் கறி வதங்கினோடனே ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நீங்கள் 4 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. 2 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே கேசரி கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் கேசரி கலர் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதி விட்டோடனே அரிசி 2 கிலோ அரிசியை சேர்த்துக்குங்க. கரெக்டாக ஒரு கொதி வந்தோடனே சேர்த்துங்க 2 கிலோ அரிசி சேர்த்து நல்லா கழுவி விட்டு நல்லா அரிசி இந்த மாதிரி முக்கால் வேகணும். முக்கால் அரிசி வந்தோடனே தம் போட்டு ஆரம்பிச்சிடலாம். தம் போட்டு மேலே நெருப்பு வச்சு மேலே கல் வச்சு ஒரு கரெக்டாக 1/4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.